மிதுன ராசி நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு இல்லையா? எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க. ராத்திரி தூங்கும் போது கூட நிம்மதி இல்லாம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம வாழ்க்கை எப்பதான் மாறும்னு ரொம்பவே ஏங்கி போயிருக்கீங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்த போகுது. குறிப்பா வரப்போற ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தலையெழுத்தே மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். சும்மா வாய் வார்த்தைக்கு சொல்லல, கிரகங்களோட அமைப்பு அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்க ராசிக்கு கொடுக்க போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பெரிய திருப்பம் சும்மா தானே நடந்துராது. ஒரு குறிப்பிட்ட உறவு மூலமா, ஒரு நபர் மூலமா தான் உங்க வாழ்க்கையே திசை மாற போகுது. அந்த நபர் யார், அவங்க எப்படி உங்க வாழ்க்கைக்குள்ள வருவாங்க, வந்ததும் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை கொஞ்சம் கூட நகர்த்தாம முழுசா கேளுங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய பத்தின ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. 5 வரைக்கும் நீங்க யார நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு பெரிய துரோகத்தை செஞ்சிருப்பாங்க. நல்லா பேசுறாங்களே, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்களேன்னு நினைச்சு உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருப்பீங்க. ஆனா கடைசியில அவங்களே உங்களை பத்தி தப்பா பேசி உங்களை தனிமரமா நிக்க வச்சிருப்பாங்க. இனிமே இந்த உலகத்துல யாரையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு விரக்தியான மனநிலைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்கிற கிரக மாற்றங்கள் உங்களுக்காகவே ஒரு உயிரை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போகுது. அது காதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல நண்பராக இருக்கலாம், இல்ல உங்க தொழில்ல ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரு உறவு உள்ளே வரும்போது 10 முக்கியமான அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்க சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கான விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு. அந்த 10 அறிகுறிகள்ல முதல் அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, காரணமே இல்லாம உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கொள்ளும். இத்தனை நாளா காலையில எழுந்திருக்கும் போதே ஒரு சோர்வு, ஒரு பயம், இன்னைக்கு நாள் எப்படி போகுமோங்கிற ஒரு பதற்றம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலையில முழிக்கும் போது உங்களுக்கே தெரியாம உங்க உதட்டுல ஒரு புன்னகை வரும். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா தோன்றும். யாரோ ஒருத்தர் நமக்காக வராங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை உங்க ஆழ் மனசுல இருந்து எழும்பும். இது சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கிற முதல் குறிப்பு இதுதான். உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விலகி ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்க உடம்புலையும் மனசுலையும் பரவ ஆரம்பிக்கும். இது நடக்கும்போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்மளா இப்படி இருக்கோம், இவ்வளவு நாளா இருந்த கவலை எல்லாம் எங்க போச்சுன்னு நீங்களே யோசிப்பீங்க. அடுத்ததா நீங்க கவனிக்க வேண்டிய 2வது அறிகுறி உங்க கனவுகள்ல வரப்போற மாற்றங்கள். இத்தனை நாளா உங்களுக்கு வந்த கனவுகள் எல்லாம் ஏதோ உங்களை துரத்துற மாதிரியோ, நீங்க எங்கேயோ விழுற மாதிரியோ ரொம்ப பயமுறுத்துற கனவுகளா இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுக்கு வரப்போற கனவுகள் ரொம்பவே தெளிவா இருக்கும். முன்பின் தெரியாத ஒரு முகம் உங்க கனவுல அடிக்கடி வந்து போகும். அவங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசுற மாதிரியோ, உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கிற மாதிரியோ நீங்க கனவு காண்பீங்க. சில நேரங்கள்ல பூக்கள், தெய்வங்கள் இல்லனா ரொம்ப அமைதியான இடங்கள் உங்க கனவுல வரும். இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, உங்க வாழ்க்கைய முழுசா மாத்த போற அந்த உறவு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கங்கிறத பிரபஞ்சம் உங்களுக்கு கனவுகள் மூலமா முன்கூட்டியே உணர்த்துது. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டைகள், குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க. உங்க மேல இருந்த கோபங்கள் எல்லாம் பனி மாதிரி விலகும். இது எல்லாமே அந்த ஒரு உறவு உள்ளே வர்றதுக்கான ஒரு பெரிய ஆரம்பம். 3வது ரொம்ப முக்கியமான அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இத்தனை நாளா உங்க கையில காசு தங்காம தண்ணி மாதிரி செலவாகிட்டு இருந்திருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதோ ஒரு வழியில வீண் விரயம் ஆகிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ திடீர்னு எந்த எதிர்பார்க்காத இடத்துல இருந்தோ உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா வரலன்னு நீங்க மறந்து போன பணம் கூட உங்க கைக்கு வந்து சேரும். உங்க தொழில இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சாதாரணமா நடக்கிற விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல ஜீவன் தன்னோட அதிர்ஷ்டத்தையும் சேர்த்தே உங்களுக்கு கொண்டு வராங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவங்க உங்க வாழ்க்கையில முழுசா நுழையறதுக்கு முன்னாடியே அவங்களோட அதிர்ஷ்டம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். 7வது அறிகுறி உங்க உடம்புலையும் ஆரோக்கியத்திலையும் தெரிய ஆரம்பிக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு பொதுவாவே கடந்த சில மாசங்களா உடம்புல ஏதோ ஒரு அசதி, முதுகு வலி இல்லனா தூக்கமின்மை பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பெருசா ஒன்னும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி ஒரு சோர்வு இருந்திருக்கும். ஏப்ரல் 7க்கு அப்புறம் பாருங்க, திடீர்னு ஒரு புது சுறுசுறுப்பு உங்க உடம்புக்குள்ள ஊடரும். ரொம்ப நாளா உங்களை வாட்டி எடுத்த அந்த சோர்வெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாம மறைஞ்சிடும். முகத்துல ஒரு தனி களை வந்துடும். நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், நம்ம முகமா இது இவ்வளவு பிரகாசமா இருக்கேன்னு.
அந்த அளவுக்கு உங்களை சுத்தி ஒரு நல்ல அதிர்வலை உருவாக ஆரம்பிக்கும். அடுத்து 5வது அறிகுறி, உங்களை சுத்தி நடக்கிற சில விசித்திரமான ஆச்சரியங்கள். இத நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க வெளியே எங்கேயாவது போகும்போது இல்லனா சும்மா உட்காந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் திடீர்னு கண்ணில படும். மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பத்தி நினைப்பீங்க, அது அடுத்த நிமிஷமே வெளியில நடக்கும். யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் உங்களுக்கு தற்செயலா ரொம்ப பெரிய உதவி செஞ்சுட்டு போவாங்க. இதெல்லாம் சும்மா நடக்குதுன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா கிடையாது. இயற்கை உங்ககிட்ட ஏதோ பேச முயற்சி பண்ணுது. உங்களுக்கான அந்த ஒரு உறவு உங்களை தேடி வந்துகிட்டு இருக்காங்க, அதுக்கான பாதை தயாராகிடுச்சுன்னு உங்களுக்கு உணர்த்துறதுக்கான வேலை தான் இதெல்லாம். அந்த நபர் உள்ள வரும்போது இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு வட்டியும் முதலுமா ஒரு பெரிய நிம்மதியை நீங்க அனுபவிக்க போறீங்க. 6வது அறிகுறி என்னன்னு கவனிச்சீங்கன்னா, உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். இத்தனை நாளா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போய் இருந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருந்த போலி முகங்களை உங்களால அடையாளம் கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. ஆனா இப்போ திடீர்னு உங்க கண்ணு முன்னாடி பல பேரோட நிஜ முகங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை பின்னாடி பேசினவங்க எல்லாரும் தானாகவே உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போவாங்க. ஆச்சரியம் என்னன்னா, இதை நினைச்சு நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்குவம் வந்திருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு யார் தேவையோ அவங்க மட்டும் இருந்தா போதுங்கிற ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்க வருவீங்க. உங்களுக்கான அந்த நல்ல உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி தேவையில்லாத கெட்ட மனிதர்களை எல்லாம் பிரபஞ்சமே தள்ளி வைக்கிற வேலைதான் இது. 7வது அறிகுறி ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இயற்கையும் வாயில்லா ஜீவன்களும் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கும். நீங்க வெளியில போகும்போது தெரு நாய்கள் உங்ககிட்ட வாலாட்டிட்டு வரும். வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகள் இத்தனை நாளா இருந்ததை விட உங்ககிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். காக்காவோ இல்ல வேற ஏதோ பறவையோ உங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போடும். இதெல்லாம் ரொம்ப சாதாரணமா தோணலாம், ஆனா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனுஷங்களை விட ஒரு நல்ல உள்ளுணர்வு இருக்கு. உங்களை சுத்தி ஒரு நல்ல ஒளிவட்டம், அதாவது ஒரு நேர்மறையான சக்தி உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்கிறத அதுங்க முன்கூட்டியே உணர்ந்து உங்ககிட்ட நெருங்கி வருது. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தோட தன்மை அதுங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். 8வது அறிகுறி, உங்களுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம். திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு புது உத்வேகம் வந்துடும். உங்களை நீங்களே ரொம்ப அழகா வச்சுக்கணும்னு தோணும். ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்த புது துணிகளை எடுத்து உடுத்துவீங்க. உங்களை நீங்களே கண்ணாடியில பார்த்து ரசிப்பீங்க. வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும், உங்களை சுத்தி இருக்கிற இடத்த ரொம்ப அழகா மாத்தணும்னு ஒரு எண்ணம் வரும். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னா எப்படி வீட்டை சுத்தம் பண்ணி தயாரா இருப்பீங்களோ அதே மாதிரி உங்க மனசையும் உடம்பையும் அறியாமலேயே நீங்க தயார்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கே தெரியாது ஏன் இப்படி திடீர்னு நம்மள நாமளே மாத்திக்கிறோம்னு. ஆனா உங்க ஆழ்மனசுக்கு நல்லாவே தெரியும், உங்க வாழ்க்கையை வசந்தமாக்க போற அந்த உறவு உங்களை நெருங்கி வந்துட்டாங்க, அவங்கள வரவேற்கத்தான் இந்த முன்னேற்பாடு எல்லாமே நடக்குது. 9வது அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட எண்கள் திரும்ப திரும்ப கண்ணில் படும். எங்க திரும்பினாலும் ஒரே மாதிரியான எண்கள், குறிப்பா கடிகாரத்தை பார்க்கும்போது ஒரே எண்கள் வர்றது, இல்லனா வண்டி எண்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு அடிக்கடி நடக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு நறுமணம், ஒரு பூவோட வாசம் சம்மந்தமே இல்லாம உங்க மூக்க துளைக்கும். ஆனா சுத்தி முத்தி பார்த்தா பக்கத்துல எந்த பூவும் இருக்காது. இதெல்லாம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு வரப்போற அந்த உறவு உங்க கூட ஆன்ம அளவுல தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. அவங்க உங்களை பத்தி நினைக்கும் போது அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு ஒரு வாசனையாவோ ஒரு எண்களாகவோ தெரிய ஆரம்பிக்கும். இது ரொம்பவே ஆழமான ஒரு உணர்வு. இதை நீங்க உணரும் போது உங்களுக்கே சிலிர்ப்பா இருக்கும். அந்த அளவுக்கு உங்க 2 பேருக்குமான பந்தம் பிரபஞ்சத்துல ரொம்ப வலிமையானதா உருவாகிட்டு இருக்கு. கடைசியா 10வது அறிகுறி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பச நினைச்சு அழுதுட்டு நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே, நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல ஒரு கோபமோ உங்களுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுகிட்டு இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் 7க்கு அப்புறம் பாருங்க, அந்த பழைய கவலைகள் எதுவுமே உங்களை கொஞ்சம் கூட பாதிக்காது. யார் உங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்சாங்களோ அவங்கள பத்தி நினைச்சா கூட உங்களுக்கு எந்த கோபமும் வராது, மனசுல வலியும் இருக்காது. ஒரு முழுமையான நிம்மதியும் அமைதியும் உங்க மனசுல குடிக்கொள்ளும். கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதை நினைச்சு பிரயோஜனம் இல்ல, இனிமேல் நமக்கு ஒரு செம்மையான வாழ்க்கை காத்துட்டு இருக்குங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சிடும். இந்த மனநிலை உங்களுக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கான அந்த நல்ல உறவு உங்க வீட்டு வாசல் படியில வந்து நிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். இந்த 10 அறிகுறிகளும் உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா எட்டி பார்க்க ஆரம்பிக்கும் போதே நீங்க ரொம்ப உஷாராயிக்கணும். உங்க கஷ்ட காலம் எல்லாம் காத்துல தூசியா பறக்க போகுது. ஏன்னா
மிதுன ராசிக்காரங்க, நீங்க பிறப்பிலேயே ரொம்ப புத்திசாலிங்க. மத்தவங்கள ரொம்ப சுலபமா எடை போட்டுடுவீங்க. ஆனா உங்க நல்ல மனசையும் இரக்க குணத்தையும் பல பேர் அவங்களுக்கு சாதகமா தவறா பயன்படுத்திட்டாங்க. அதுக்கான முழு நியாயம் கிடைக்கிற நேரம்தான் இந்த ஏப்ரல் மாசம். அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் முதல்ல உங்க உடைந்த மனசை சரி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு ஆணிவேரா இருந்து உங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல தூக்கி நிறுத்துவாங்க. இத்தனை நாளா தனிமையில தனியா போராடின உங்களுக்கு சாஞ்சுக்க ஒரு நல்ல தோள் கிடைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யார் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ரொம்ப கெத்தா தலையெடுத்து வாழ போறீங்க. அதுக்கான மிகப்பெரிய அஸ்திவாரம் தான் அந்த ஒருத்தரோட வருகை. இந்த 10 அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில தெரிய ஆரம்பிச்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான முதல் வேலை ஒண்ணு இருக்கு. அதை கவனமா கேட்டுக்கோங்க. பொதுவாவே மிதுன ராசிக்காரங்களுக்கு மனசுல பட்டதை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேச தெரியாது. டக்குன்னு வெளியில சொல்லிடுவீங்க. நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுதுன்னா அதை உடனே நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சந்தோஷமா பகிர்ந்துக்கணும்னு தான் உங்க வெள்ளந்தி மனசு நினைக்கும். ஆனா இப்போ அந்த தப்பை மட்டும் நீங்க செஞ்சிடவே கூடாது. ஏன்னா உங்க வளர்ச்சி பிடிக்காத பல கெட்ட கண்கள் உங்களை சுத்தி எப்பவும் நோட்டமிட்டுக்கிட்டே தான் இருக்கு. நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை விட நீங்க எப்ப சறுக்குவீங்க, உங்க வாழ்க்கையில எப்ப கும்மி அடிக்கலான்னு காத்துட்டு இருக்கிற கூட்டம் தான் உங்களை சுத்தி அதிகம். அதனால அந்த குறிப்பிட்ட உறவு முழுசா உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து ஒரு ஆழமான நிலைப்பாட்டை அடையிற வரைக்கும் ஒரு பெரிய அமைதியை நீங்க கடைபிடிக்கணும். உங்க சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே ஒரு ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா இருந்து ஒரு விஷயத்த சாதிக்கிறதுல இருக்கிற சுகம் வேற எதுலயும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள முழுசா வந்ததும் உங்க தொழிலையும் வேலை பார்க்கிற இடத்துலயும் ஒரு அசுர வளர்ச்சி கட்டாயம் இருக்க போகுது. இத்தனை நாளா நீங்க எவ்வளவுதான் உண்மையாக உழைச்சாலும் அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு முழுசா கிடைச்சிருக்காது. உங்களை வேலை வாங்கினவங்க வேற யாரோ உங்க உழைப்பை திருடி அவங்க பேரை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இனிமே அப்படி கண்டிப்பா நடக்காது. உங்களுக்கான அந்த உறவு உங்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்துவாங்கன்னா உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற முழு திறமையும் வீரியமா வெளியில வரும். எந்த விஷயத்திலையும் தயங்காம நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியாகவும் திட்டவட்டமாகவும் இருக்கும். இவ்வளவு நாளா உங்களை மதிக்காதவங்க எல்லாம் நீங்க சொல்றத வாய் பொத்தி கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் அந்த இடத்துல ஓங்க போகுது. குறிப்பா சொந்த தொழில் செய்யற மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நபரோட வரவு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இவங்க வந்த அதிர்ஷ்டம் பல நாளா முடங்கி கிடந்த உங்க வியாபாரம் கூட நல்லா சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். உங்க தொழில்ல நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் காலம் நெருங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன நடக்க போகுதுன்னா, உங்க குடும்பத்துல இத்தனை நாளா உங்களை ஒரு பொறுப்பில்லாத ஆளா இல்லனா எதையும் சாதிக்க துப்பில்லாதவங்களா எடை போட்டவங்க எல்லாம் வாயடிச்சு போற அளவுக்கு உங்க நடவடிக்கை முழுசா மாறப்போகுது. ஒரு பெரிய முதிர்ச்சியும் பக்குவமும் உங்க பேச்சிலையும் செயலையும் ரொம்ப அழகா வெளிப்படும். அந்த உறவு உங்களுக்கு பின்னணியில இருந்து கொடுக்கிற தைரியம் அப்படிப்பட்டது. அவங்க நம்ம கூடவே எப்பவும் இருக்காங்கங்கிற அந்த ஒரு தைரியமே உங்களை ஒரு பெரிய மலை மாதிரி எந்த பிரச்சனையிலையும் அசையாம உறுதியா நிக்க வைக்கும். யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரத கூட அவங்களால கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியாது. அப்படி ஒரு ஆழமான, யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்காத ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதிரி ஒரு உண்மையான அன்புக்காகத்தானே இத்தனை வருஷமா நீங்க பல பேர்கிட்ட ஏமாந்து ஏங்கி தவிச்சிங்க. அந்த ஏக்கங்கள்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில இருந்தே முழுசா காணாம போக போகுது. இனிமேல் உங்க வாழ்க்கையில வறுமை அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இருக்காது. இவ்வளவு நாளா நீங்க ஆசைப்பட்ட பல விஷயங்களை கையில காசு இல்லையேன்னு நினைச்சு உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருப்பீங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும் போதெல்லாம் நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையலையேன்னு ரொம்ப ஏங்கி போயிருப்பீங்க. ஆனா அந்த நல்ல ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க பொருளாதார நிலைமை மலமலன்னு உயரும். அவங்க கொண்டு வர அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டது. உங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல வண்டி வாங்கணும்னு ரொம்ப நாளா ஒரு கனவு இருக்கும் பாத்தீங்களா? அது எல்லாமே இப்போ எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சுலபமா கைகூடி வரப்போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்கே இது கனவா இல்ல நனவான்னு ஒரு நிமிஷம் கிள்ளி பாத்துக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இதுக்கு முழு முத காரணமா அந்த ஒரு உறவு உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப முழுசா குணமாகிடும். மனசு சந்தோஷமா இருந்தாலே உடம்புல பாதி நோய் பறந்துடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உங்க வாழ்க்கையில இப்ப நிஜமாக போகுது. இத்தனை நாளா மன உளைச்சலால சரியா சாப்பிடாம தூங்காம உங்க உடம்ப நீங்களே ரொம்ப கெடுத்து வச்சிருப்பீங்க.
ஆனா இப்போ அந்த நபர் உங்க மேல காட்டுற அதீத அக்கறையால நீங்க உங்களை ரொம்பவே நல்லா பாத்துக்க ஆரம்பிப்பீங்க. நேரம் தவறாம சாப்பிடுறது, நல்ல நிம்மதியா தூங்குறதுன்னு உங்க வாழ்க்கை முறையே ஒரு நல்ல பாதையில பயணிக்க ஆரம்பிக்கும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த ஒரு சோகம் முழுசா மறைஞ்சு ஒரு பெரிய தெளிவும் பிரகாசமும் ஒட்டிக்கொள்ளும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன முகம் இவ்வளவு களையா இருக்கு, ஏதோ பெரிய புதையல் கிடைச்சிருச்சு போலன்னு ஆச்சரியமா கேக்குற அளவுக்கு நீங்க ரொம்பவே இளமையா ரொம்ப அழகா மாற போறீங்க. இது மட்டும் இல்லாம உங்க ஆன்மீக ரீதியிலையும் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. இவ்வளவு நாள் கஷ்டத்துல கடவுளே இல்லைன்னு கூட நீங்க சில நேரம் விரக்தியில புலம்பி இருப்பீங்க. கோவிலுக்கு போனாலும் எந்த வேண்டுதலும் பலிக்கலையேன்னு ஒரு பெரிய கோபம் உங்க மனசுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெரிய பக்தி பிறக்கும். நம்மளை காப்பாத்த இயற்கை ஒரு வழியை காட்டிடுச்சுங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள வரும். குலதெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்கிறத நீங்க ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இத்தனை நாளா உங்க குடும்பத்துல இருந்த சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் அந்த ஒரு நல்ல மனிதரோட பாத சுவடு உங்க வீட்டுல பட்ட உடனே காத்துல கரைஞ்சு போயிடும். உங்க வீட்டுல ஒரு மங்களகரமான சூழ்நிலை எப்பவும் நிலவும். காலையில எழுந்த உடனே ஒரு நேர்மறையான சக்தி உங்களை சுத்தி எப்பவும் பாதுகாப்பா அரணாக இருக்கிறத நீங்க மனசார உணர்வீங்க. இது எல்லாமே ஏப்ரல் 7க்கு அப்புறம் கிரகங்களோட சேர்க்கையினால உங்க வாழ்க்கையில அமைய போற அந்த ஒரு அற்புதமான சந்திப்புனாலதான் முழுசா கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சு பார்க்கணும். இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி உங்களை ஒரு பொருட்டாகவே மதிச்சிருக்க மாட்டாங்க. இதோ இவங்க வாழ்க்கை அவ்வளவுதான், இவங்களால எந்த முன்னேற்றமும் வராதுன்னு உங்க முகத்துக்கு நேராவே பல பேர் ரொம்ப அலட்சியமா பேசியிருப்பாங்க. அந்த வார்த்தைகள்லாம் உங்க மனசை ரம்பம் போட்டு அறுத்திருக்கும். ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்க தலையெழுத்து மாறப்போகுது பாத்தீங்களா, அது இவங்க எல்லாரோட வாயையும் தானே அடைக்க போகுது. நீங்க எப்படி வாழ்ந்து காட்டுவீங்கன்னு சந்தேகப்பட்டவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கையில வந்ததும் உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்க முன்னாடி வந்து கூனி குறுகி நிக்கிற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. உங்களை தூக்கி நிறுத்துறதுக்காகவே பிரபஞ்சம் அனுப்பி வச்ச ஒரு தூதன் மாதிரி தான் அவங்க உங்க வாழ்க்கையில செயல்பட போறாங்க. இந்த உறவு ஏதோ நேத்து இன்னைக்கு தற்செயலா உங்க வாழ்க்கையில வந்தது கிடையாது. இது பல ஜென்மங்களா உங்களை தொடர்ற ஒரு ஆத்ம பந்தம்னு தான் சொல்லணும். அதனாலதான் இத்தனை கஷ்டங்களையும் வலிகளையும் நீங்க தாண்டி வரும்போது சரியான நேரத்துல வந்து உங்களுக்கு கை கொடுக்கறாங்க. உங்களை சுத்தி இவ்வளவு துரோகங்கள் நடந்தும் நீங்க உங்க நல்ல குணத்தை மாத்திக்கல பாத்தீங்களா, அதுக்காக கடவுள் உங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய சன்மானம் தான் இந்த உறவு. அவங்க உங்க வாழ்க்கையில வந்ததும் உங்க மேல விழுந்த பழிச்சொற்கள் அவமானங்கள் எல்லாமே காணாம போயிடும். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க ராசிநாதனான புதன் பகவானோட முழு அனுக்கிரகமும் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால உங்க புத்தி கூர்மை முன்னை விட ரொம்ப வேகமா வேலை செய்யும். எந்த இடத்துல எப்படி பேசணும், எந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு ஒரு பெரிய வித்தை உங்களுக்குள்ள தானாவே வந்து சேரும். பொதுவாவே மிதுன ராசிக்காரங்க வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப தைரியசாலியா எதையும் சுலபமா கடந்து போறவங்களா தெரிஞ்சாலும் உங்க மனசு ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையானது. சின்னதா யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட உள்ளுக்குள்ள ரொம்ப நொறுங்கி போயிடுவீங்க. ஆனா அதை வெளியில காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடயே எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த வலிய புரிஞ்சுக்கிற சக்தி இதுவரைக்கும் யாருக்கும் இருந்திருக்காது. ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல ஜீவன் உங்க கண்ணை பார்த்தே உங்க மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சொல்லாமலேயே உங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைப்பாங்க. ஒரு குழந்தைய எப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்குவாங்களோ அதே மாதிரி உங்களை அவ்வளோ பத்திரமா அவ்வளோ பாசமா பாத்துக்க போறாங்க. இந்த மாதிரி ஒரு உண்மையான அன்பு கிடைக்கும் போது இத்தனை வருஷமா நீங்க பட்ட காயங்கள் எல்லாமே சுவடு தெரியாம ஆறி போயிரும். உங்க முகத்துல ஒரு உண்மையான நிரந்தரமான சந்தோஷம் எப்பவுமே தங்கிடும். மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே ஒரு பழக்கம் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரொம்ப ஆழமா யோசிச்சு நடக்காத ஒன்ன கூட நடந்ததா கற்பனை பண்ணி உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய பயத்தை உருவாக்கிக்குவீங்க. ராத்திரி தூங்க படுத்தா கண்ணுல தூக்கமே வராது. பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்து மனசை போட்டு ஒரு வழியாக்கிரும். ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற இந்த பெரிய மாற்றத்துல உங்க தூக்கம் எப்படி இருக்க போகுது தெரியுமா? எந்த ஒரு கவலையும் இல்லாம மனசுல எந்த பாரமும் இல்லாம ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப ஆழமான ஒரு நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற அந்த நல்ல அதிர்வலைகள் உங்க மனசுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத பயத்தை எல்லாம் வேரோட புடுங்கி எரிஞ்சிரும். ஒருத்தர் நம்மளை பாத்துக்க இருக்காங்க, இனிமே நமக்கு எந்த குறையும் வராதுங்கிற ஒரு பெரிய தைரியம் உங்க தூக்கத்துல கூட ஒரு அமைதியை கொடுக்கும். இத்தனை நாளா யாராவது உங்ககிட்ட ரொம்ப அன்பா பேசினா கூட இவன் என்ன காரியத்துக்காக நம்ம கிட்ட இப்படி தேன் ஒழுக பேசுறான் அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்க மனசுக்குள்ள தானா வந்துரும்.
அது உங்க தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு இந்த உலகத்துல பல போலி முகங்களை நீங்க பார்த்து ஏமாந்து போயிருக்கீங்க. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுங்கிற ஒரு பெரிய குழப்பத்திலே தான் இவ்வளவு நாளா உங்க வாழ்க்கை ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பழக ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள எந்த ஒரு சின்ன சந்தேகமும் வரவே வராது. உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய நம்பிக்கை அவங்க மேல உங்களுக்கு வரும். உங்க ஆழ் மனசுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிரும், இவங்க நமக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க, நம்மள எந்த ஒரு சுயநலமும் இல்லாம உண்மையாக நேசிக்கிறாங்க அப்படின்னு. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய தடுப்பு சுவரை உடைச்சிட்டு அவங்க உங்க உசிருக்கு உசிரா கலக்க போறாங்க. நீங்க ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்போ, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிச்சப்போ உங்களை எட்டி கூட பார்க்காத சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ உங்க நல்ல நிலைமைய பார்த்துட்டு தான வழிய வந்து உங்ககிட்ட ஒட்டிக்க பாப்பாங்க. திடீர்னு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி நாடகம் ஆடுவாங்க. ஆனா இப்போ நீங்க பழைய மிதுன ராசிக்காரங்க கிடையாது. யார் உண்மையானவங்க யார் நடிக்கிறாங்கன்னு அவங்க கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வித்தை தெரிஞ்சிருக்கும். யாருக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிரும். அதே சமயம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஈரமும் இரக்கமும் கொஞ்சம் கூட குறையாது. உங்களுக்கு சின்னதா ஒரு உதவி செஞ்சவங்களை கூட நீங்க எப்பவும் மறக்க மாட்டீங்க. இப்போ உங்க கை ரொம்ப ஓங்கி இருக்க போகுது. அதனால உங்களை மாதிரி கஷ்டப்படுற பல பேருக்கு நீங்க ஒரு முன்னுதாரணமா இருந்து அவங்களையும் உங்க கூடவே சேர்த்து கை தூக்கி விட போறீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்களுக்கு மட்டும் வெளிச்சம் தராம உங்களை சுத்தி இருக்கிற பல பேரோட இருட்டையும் போக்க போறாங்க. இவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கும்போது கண்டிப்பா பல பேரோட கண் திருஷ்டி உங்க மேல விழும். ஏன்னா நேத்து வரைக்கும் ஒன்னுத்துக்கும் ஆகாதவங்கன்னு உங்களை நினைச்சவங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு பெரிய நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய பொறாமை அவங்க கண்ணில் வரும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டையும் உங்க எதிர்கால திட்டங்களை பத்தி முன்கூட்டியே சொல்லாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த உறவை பத்தியும் அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்க போற சந்தோஷங்களை பத்தியும் பெருமையா மத்தவங்க கிட்ட பேசவே கூடாது. வாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கண்டிப்பா வீட்டுல கல்லுப்பு போட்டு வீடு தொடங்க. வீட்டு வாசல்ல படிகாரம் கட்டி தொங்க விடுங்க. எல்லாம் உங்களை சுத்தி விழுகிற அந்த கெட்ட பார்வையில இருந்து உங்களையும் உங்க உறவையும் பாதுகாக்கிற ஒரு பெரிய அரணா செயல்படும். உங்க வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ பேரை பார்த்திருப்பீங்க, எவ்வளவோ ஏமாற்றங்களை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க வாழ போற வாழ்க்கை முன்கூட்டியே எழுதி வச்ச ஒரு அழகான காவியம் மாதிரி ரொம்ப பிரமாதமா இருக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானம், கஷ்டம், வறுமை, தனிமை இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு கொடுக்க ஒரு பெரிய பொக்கிஷம் தான் இந்த நல்ல காலம். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிம்மாசனம் இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை முழுசா புரிஞ்சுக்கிற, உங்களுக்காகவே எந்த எல்லைக்கும் போற ஒரு உண்மையான உறவு உங்க கூட இருக்கும்போது இந்த உலகத்துல நீங்க சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். நீங்க தொட்ட காரியமெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்க மனசுல இருக்கிற அத்தனை காயங்களும் முழுசா ஆறி ஒரு முழுமையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். இளிமிதுன ராசி நேயர்கள், நீங்க பிறப்பாலேயே ரொம்ப நல்லவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து பொறுக்க முடியாம உங்க கஷ்டத்தை கூட ஓரமா வச்சுட்டு ஓடி போய் உதவி செய்யற அந்த தங்கமான மனசுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல காலத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆகணும். அதுக்கான நேரம் தான் இந்த ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமா தொடங்க போகுது. எந்த சூழ்நிலையிலையும் உங்க குலதெய்வத்தை மட்டும் எப்பவும் மறக்காம மனசார கும்பிடுங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் உங்க முன்னோர்களோட புண்ணியமும் தான். இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு புது வசந்தமா, புது நம்பிக்கையா, புது பொலிவா இருக்க போது. எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா உங்க அடுத்தடுத்த நாட்களை சந்தோஷமா எதிர்கொள்ளுங்க. உங்களுக்கு துணையாக உங்களை எப்பவும் பாதுகாக்கிற ஒரு பெரிய சக்தி எப்பவுமே உங்க கூடவே இருக்கும். மிதுன ராசிக்காரங்களோட மனசு உண்மையிலேயே ஒரு ஆழமான கடல் மாதிரி. அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சோகம் இருந்தாலும் வெளியில யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு பெரிய சிரிப்பை முகத்துல வச்சுக்கிட்டு சுத்துவீங்க. உங்க சிரிப்பை பார்த்துட்டு பல பேர் இவங்களுக்கு என்னப்பா எந்த கவலையும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஆனா ராத்திரி தனிமையில உட்காந்து நீங்க வடிச்ச கண்ணீர் அந்த தலையணைக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி உங்க மனசுக்குள்ளேயே வெளுத்து வாங்கின அந்த சோகங்கள் எல்லாமே இனிமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காகவே அவங்க பிறந்து வந்திருக்காங்களோன்னு உங்களுக்கு தோணும். நீங்க எதுக்காகவும் அழக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருப்பாங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன குழந்தைய அவங்க ரொம்ப அழகா வெளியில கொண்டு வருவாங்க. இத்தனை நாள உலகத்துக்காக நடிச்சுக்கிட்டு இருந்த நீங்க இனிமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஒரு பகட்டும் இல்லாம ரொம்ப இயல்பாக வாழ ஆரம்பிப்பீங்க. தொழில் ரீதியா நீங்க பார்க்க போற உச்சம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்க போகுது.
இவ்வளவு நாளா ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட அதுல 1000 தடங்கல்கள் வந்திருக்கும். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கி விட்டுருக்கோம். ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் உங்களுக்கான பாதை ரொம்ப தெளிவா திறக்க போகுது. குறிப்பா சொந்தமா தொழில் செய்யணும்னு நினைக்கிற மிதுன ராசினியர்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களுக்கு தேவையான முதலீடோ இல்ல சரியான வழிகாட்டுதலோ ரொம்ப சுலபமா உங்களை தேடி வரும். உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தா இவங்க சரியா செய்வாங்களான்னு சந்தேகப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகுது. நீங்க சொல்றதுதான் சட்டம்ங்கிற அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. அந்த உறவு உங்களுக்கு கொடுக்கற பக்கபலம் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். அவங்க உங்க கூடவே நின்னு எல்லா காரியங்களையும் ரொம்ப சிறப்பா முடிச்சு கொடுப்பாங்க. இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வரும்போது உங்களுக்குள்ள எந்த ஒரு தலைக்கணமும் வந்துடாது. பல பேர் கொஞ்சம் பணம் வந்த உடனே பழசையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப திமிரா நடந்துப்பாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்க நீங்க அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனாலும் உங்க பழச நீங்க ஒரு நாளும் மறக்க மாட்டீங்க. உங்க கூட இருந்தவங்களையும் அந்த அளவுக்கு கை தூக்கி விடுவீங்க. உங்க குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் சுவடு தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை எந்த குறையும் இல்லாம வாங்கி குவிப்பீங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு உங்க குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்து அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நீங்க ரொம்பவே பூரிச்சு போவீங்க. இத்தனை வருஷமா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருச்சுங்கிற ஒரு முழுமையான திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் சும்மா வார்த்தைக்காக சொல்றது கிடையாது. உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக நிலைகள் அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடத்துல இப்போ உட்கார்ந்துருக்கு. அதனால இந்த நல்ல நேரத்தை முழுமையா நம்பி ஏத்துக்கோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னொரு முக்கியமான ரகசியத்தையும் நான் இங்க சொல்லி ஆகணும். இவ்வளவு நேரம் உங்க வாழ்க்கையில நடக்க போற மாற்றங்களை பத்தி சொன்னேன் இல்லையா? இதுல நீங்க ரொம்ப கவனமா கையாள வேண்டிய ஒரு சில விஷயங்களும் இருக்கு. அதை நீங்க சரியா செஞ்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவ்வளவு காலம் நீங்க இருட்டுல இருந்தீங்க, யாருமே உங்களை பெருசா கண்டுக்கல. ஆனா இனிமே உங்ககிட்ட ஒரு தனி வசீகரம் தானாகவே வரப்போகுது. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும். மத்தவங்க உங்ககிட்ட பேச தயங்கின காலம் போய் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு ஏங்குற அளவுக்கு உங்க மதிப்பு உங்க ஊருக்குள்ளேயும் சரி சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி ரொம்ப பிரம்மாண்டமா கூட போகுது. அந்த அளவுக்கு உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி வரப்போகுது. இதுக்கு முக்கிய காரணம் அந்த ஒரு நபர் மூலமா உங்க மனசுக்குள்ள வந்த அந்த ஆழமான நிம்மதி தான். உள்ளுக்குள்ள ஒரு உண்மையான சந்தோஷம் இருந்தா அது முகத்துல தானா ஒரு பிரகாசமா தெரியும்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது 100% உங்க விஷயத்துல இப்ப நடக்க போகுது. இவ்வளவு நாளா உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்க தயவு வேணும்னு உங்க பின்னாடி வரப்போறாங்க. ஆனா நீங்க அவங்கள திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. ஆபணம் காசு விஷயத்துல உங்களுக்கு இருந்த எல்லா தடைகளும் முழுசா விலகி ஒரு பெரிய ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். பணம் உங்க கைக்கு வந்த உடனே உங்ககிட்ட கடன் கேட்கறதுக்கும் உங்களை ஏமாத்துறதுக்கும் பல பேர் புதுசு புதுசா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு வருவாங்க. இத்தனை நாளா நீங்க கஷ்டப்பட்டப்போ சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம நின்னப்போ எட்டி கூட பார்க்காதவங்க எல்லாம் இப்போ உங்க லாபத்துல பங்கு கேட்க வருவாங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்த பாப்பாங்க. அங்கதான் நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அந்த நல்ல உறவு. அவங்க இந்த மாதிரி சமயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நின்னு உங்களை காப்பாத்துவாங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் காசுக்காக உங்ககிட்ட பழகுறாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. உங்க பணத்தை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும், எப்படி அதை இன்னும் பல மடங்கா பெருக்கணும்னு அவங்க உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருப்பாங்க. நீங்க ராப்பகலா முழிச்சு கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்துல இனிமே ₹1 கூட வீண் விரயம் ஆகாது. உங்க குடும்பத்தோட அடுத்த தலைமுறைக்கே சேர்த்தாலும் குறையாத அளவுக்கு ஒரு பெரிய சொத்து உங்க கையில வந்து பத்திரமா சேரப்போகுது. நீங்க இத்தனை நாளா பட்ட கஷ்டமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வழிகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யார் எப்படிப்பட்டவங்கன்னு மனுஷங்களை எடை போடுற ஒரு பெரிய வித்தையை அந்த கஷ்டங்கள் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால இனிமே எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நீங்க தப்பான முடிவுகளை எடுக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த உறவை நீங்க எப்படி பாத்துக்கணும்னா உங்க கண்ணுக்குள்ள வச்சு அவ்வளோ பத்திரமா பாத்துக்கணும். ஏன்னா அந்த உறவு மூலமா தான் பிரபஞ்சம் உங்களுக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. அவங்க மனசு நோகும்படி நீங்க எப்பவும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லிடக்கூடாது. உங்க 2 பேரோட இந்த ஆத்ம பந்தம் பல காலத்துக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங்கா நிலைச்சு நிக்க போகுது. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னாடி நின்று அடி வாங்கறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. இனிமே உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் ஒரு புது திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமா ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அந்த முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க உங்க மனசையும் உடம்பையும் முழுசா தயார்படுத்திக்கோங்க.
நீங்க ஆசைப்பட்ட அந்த அழகான வாழ்க்கை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாளா இருந்த மறைமுக எதிரிகளை பத்தி நான் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு நேரா நின்னு சண்டை போடுறவங்களை விட உங்க பின்னாடி குழி பறிக்கிறவங்க தான் உங்களுக்கு ரொம்ப அதிகம். உங்களை பத்தி தப்பு தப்பா பல இடங்கள்ல வதந்தி பரப்பி உங்க நல்ல பேரை கெடுக்கணும்னு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. சில நேரம் சொந்தக்காரங்களுக்குள்ள நடக்கிற சொத்து பிரச்சனைகளோ இல்ல தேவையில்லாத வழக்கு சம்பந்தமான விஷயங்களோ உங்களுக்கு பெரிய தலைவலியா இருந்திருக்கும். ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற அந்த ஒரு நபரோட வருகை உங்க எதிரிகள் எல்லாருக்கும் ஒரு சிம்ம சொப்பனமா அமைய போகுது. ஏன்னா உங்களுக்காக உங்க கூட நிக்க போற அந்த உறவு ரொம்ப பலமானவங்க. அவங்க உங்க பக்கம் நிக்கிறத பார்த்தாலே உங்க எதிரிகள்லாம் தெரிச்சு ஓடிடுவாங்க. இவ்வளவு நாளா இழுத்தடிச்ச சொத்து பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடிவுக்கு வரும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான விஷயங்கள் எந்த ஒரு சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா உங்க கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி ரொம்ப நாளா நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நிறைவேற போகுது. அதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களுக்கு மனசளவுல நிம்மதியா பயணம் போறது. இத்தனை நாளா கையில காசு இல்லாமையோ இல்லனா கூட துணைக்கு சரியான ஆள் இல்லாமையோ நீங்க நிறைய பயணங்களை தள்ளி போட்டுட்டே வந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்க கூடவே வரப்போற அந்த உறவோட கை கோர்த்துக்கிட்டு நீங்க ஆசைப்பட்ட எல்லா இடங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா பயணம் பண்ண போறீங்க. அது ஆன்மீக பயணமா குலதெய்வ கோவிலுக்கு போறதா இருக்கலாம், இல்ல உங்க மனசுக்கு அமைதி தரக்கூடிய ரொம்ப அழகான இடங்களா இருக்கலாம். அந்த பயணங்கள் மூலமா உங்க மனசுல இருந்த அத்தனை பாரமும் முழுசா இறங்கி ஒரு புது மனுஷனா நீங்க மாற போறீங்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் இந்த பயணங்கள் மூலமா இன்னும் பல மடங்கு ஆழமாகும். உங்களை சுத்தி எப்பவும் ஒரு சந்தோஷமான சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க போகுது. இவ்வளவு பெரிய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களை பெத்தவங்க முகத்துல ஒரு பெரிய நிம்மதியை நீங்க பாப்பீங்க. நம்ம பிள்ளை வாழ்க்கையில இப்படி கஷ்டப்படுறாங்களே, இவங்க வாழ்க்கை எப்போ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைச்சு உள்ளுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்த உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க சந்தோஷமா ஒரு நல்ல நிலைமையில உங்களுக்கு துணையா ஒரு உண்மையான உறவோட ரொம்ப கெத்தா வாழ போறத பார்த்து அவங்க கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர் வரப்போகுது. அவங்களோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க குடும்பத்தோட குலதெய்வம் உங்க வீட்டு வாசல்ல வந்து காவலுக்கு நிக்க போகுது. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அதனால இனிமே எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு தேவையில்லை. ரொம்ப தைரியமா இருங்க. உங்களுக்கான வசந்த காலம் வந்துருச்சு. பிரபஞ்சம் உங்களுக்காக தயார் செஞ்சு வச்சிருக்க அந்த அழகான வாழ்க்கையை முழுசா ஏத்துக்கோங்க. மிதுன ராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே கொஞ்சம் அதிகமா யோசிக்கிற ஆளுங்க. ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட அதை மனசுக்குள்ள போட்டு போட்டு குழப்பிக்குவீங்க. இதனாலேயே உங்க முகத்துல ஒரு பெரிய சோர்வு எப்பவுமே ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஆனா இப்போ ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை கொண்டு வரப்போகுது. அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்த உடனே உங்க முகத்துல ஒரு பெரிய கலை தானாவே வந்துடும். உங்க கண்ணுல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். உங்களை பாக்குறவங்க எல்லாம் என்ன இவங்க முகம் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, ஏதோ பெரிய புதையல் கிடைச்சிருச்சு போலன்னு தங்களுக்குள்ளேயே ஆச்சரியமா பேசிக்கிற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய வசீகரம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல ரொம்ப நாளா தேடி அலைஞ்ச அந்த ஆழமான நிம்மதி இப்போ முழுசா கிடைச்சதுதான். இந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு நீங்க வரும்போது உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, உங்க மனசை நீங்க ரொம்ப பக்குவமா வச்சுக்கணும். உங்க மனசு ரொம்ப வெள்ளந்தியான மனசு. உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்தா அதை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஆனா இப்போ அந்த தப்பை நீங்க செஞ்சிடவே கூடாது. உங்களை சுத்தி எப்பவுமே உங்க வளர்ச்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் நீங்க எப்ப கீழே விழுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. அவங்களோட பொறாம பார்வை உங்க மேல பற்றக்கூடாது. அதனால உங்க சந்தோஷத்தை உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த குறிப்பிட்ட நபர் கூட சேர்ந்து ரொம்ப அமைதியா கொண்டாடுங்க. வெளியில உங்களை பத்தி தப்பா பேசுறவங்களை பத்தி கொஞ்சம் கூட நீங்க கவலைப்படவே கூடாது. உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்ப வலுவா இருக்கு. உங்களை அசைக்க ஆளே இல்லைங்கிறத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இவ்வளவு நாளா காசுக்காக நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமே உங்க வாழ்க்கையில கனவா மாறிடும். ஒரு காலத்துல சின்ன சின்ன தேவைக்கு கூட மத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நின்ன காலம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த நேரத்துல அவங்க பேசின வார்த்தைகள் உங்க மனசை ரொம்பவே குத்தி கிழிச்சிருக்கும். ஆனா இனிமே நீங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய அவசியமே உங்க வாழ்க்கையில வராது. உங்க கை எப்பவும் மேலோங்கியதான் இருக்கும். மத்தவங்களுக்கு நீங்க அள்ளி கொடுக்கற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயர போகுது. அந்த அளவுக்கு பண வரவு பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு வந்து சேரும். உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நல்ல ஜீவன் தன்னோட முழு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறதால உங்களை சுத்தி எப்பவும் ஒரு பெரிய செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்கும்.
உங்க உழைப்புக்கு ஏத்த உண்மையான அங்கீகாரம் இப்போ முழுசா உங்களுக்கு கிடைக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களை பத்தி பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவங்க மனசு ஒரு நிமிஷத்துல ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷத்துல வேற மாதிரி மாறிடும்னு. உங்களோட அந்த குணத்தை புரிஞ்சுக்க முடியாம நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. ஒரு நேரம் பயங்கரமா கோபப்படுவீங்க, ஆனா அடுத்த நேரமே ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க கிட்ட போய் பாசமா பேசிடுவீங்க. உங்களோட இந்த வெள்ளந்தியான குணத்தை நிறைய பேர் தப்பா எடை போட்டு உங்களை ரொம்பவே காயப்படுத்திருப்பாங்க. ஆனா இப்போ உங்க வாழ்க்கையில இணைய போற அந்த நல்ல உறவு உங்க கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தையும் சரி, உங்க அமைதிக்கு பின்னாடி இருக்கிற வழியையும் சரி ரொம்ப துல்லியமா புரிஞ்சுக்குவாங்க. எந்த இடத்துலயும் உங்களை இப்படி மாத்திக்கோ அப்படி மாத்திக்கோன்னு கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க. உங்களை அப்படியே ஏத்துக்குவாங்க. உங்க குறைகளை கூட பெரிய நிறைகளா பாக்குற ஒரு உன்னதமான குணம் அவங்களுக்கு இருக்கும். இத்தனை வருஷமா இந்த சமூகத்துல நீங்க இழந்த மரியாதையெல்லாம் மொத்தமா மீட்டு எடுக்கிறதுக்கான காலகட்டம் தான் இந்த ஏப்ரல் 7க்கு அப்புறம் வரப்போற நாட்கள். ஒரு கட்டத்துல வீட்டை விட்டு வெளியில போனா கூட 4 பேர் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்களேன்னு பயந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்திருப்பீங்க. யார் எந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டாலும் போகாம தவிர்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க யாருக்காகவும் தலைகுனிஞ்சு நிக்க வேண்டிய அவசியமே வராது. எந்த ஊரு உங்களை தூத்துச்சோ, எந்த சொந்தக்காரங்க உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ அதே ஊருக்குள்ள அதே சொந்தக்காரங்க மத்தியில நீங்க ரொம்ப கம்பீரமா தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க வெற்றியை பார்த்து அவங்க எல்லாரும் வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. உங்களுக்கு துணையா வரப்போற அந்த உறவு உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆணிவேர் மாதிரி நின்னு உங்களை இந்த சமூகத்துல ஒரு பெரிய மரியாதைக்குரிய இடத்துல உட்கார வைக்க போறாங்க. இவங்க மனசுக்குள்ள இப்போ ஒரு பெரிய நிம்மதி வந்திருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளவு நாளா நீங்க இருட்டுல தேடிட்டு இருந்த வெளிச்சம் இப்போ உங்க கைக்கு முழுசா கிடைச்சிருச்சு. இயற்கை எப்பவும் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யாது. நீங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அந்த புண்ணியமும் நீங்க தனிமையில சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இப்போ ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை கொடுக்க போகுது. அதுக்கான நேரம் தான் இது. மனசுல எந்த பயமும் கவலையும் இல்லாம முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வத்தை எப்பவும் மறக்காம மனசார கும்பிட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வரப்போற அந்த நல்ல உறவோட கை கோர்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையோட அடுத்த பயணத்தை ரொம்ப சந்தோஷமா தொடங்குங்க. உங்க அத்தனை கஷ்டங்களும் பனி மாதிரி விலகி ஒரு குறையில்லாத நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ இன்னொரு பெரிய சவால் என்ன தெரியுமா? ரொம்ப நாள் இருட்டிலேயே பழகிட்டா வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்பட்டே பழகின உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது இது நிஜம்தானா இல்ல இதுவும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடுமான்னு ஒரு பெரிய பயம் மனசுக்குள்ள வரும். இருக்கிற அந்த நல்ல உறவை கூட ஒருவேளை நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோங்கிற அதீத பயத்துல நீங்களே சில நேரம் சந்தேகப்பட்டு காயப்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க கடந்த காலம் உங்களை அந்த அளவுக்கு பயமுறுத்தி வச்சிருக்கு. யாரை நம்பினாலும் ஏமாந்துருவோங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனா அந்த பயத்தை தயவு செஞ்சு இப்ப தூக்கி எரிஞ்சிடுங்க. ஏப்ரல் 7க்கு அப்புறம் நடக்கிற இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு நிரந்தரமான ஆத்ம பந்தம். இது பாதியில உங்களை அனாதையா விட்டுட்டு போற உறவு கிடையாது. அதனால உங்க மனசுல இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை முதல்ல தூக்கி குப்பையில போடுங்க. அவங்க காட்டுற அன்பை எந்த சந்தேகமும் இல்லாம முழுசா ஏத்துக்க பழகுங்க. இத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாமே உங்க கர்ம வினைன்னு சில பேர் உங்களை குத்தி காட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா நிஜம் என்னன்னா நீங்க முந்தைய ஜென்மங்கள்ல செய்த பாவங்களை விட செஞ்ச புண்ணியங்கள் தான் ரொம்ப அதிகம். அதனாலதான் இவ்வளவு பெரிய சோதனைகளை தாண்டி கூட உங்க மனசுல மத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற ஒரு துளி எண்ணம் கூட வரவே இல்லை. இந்த புண்ணியத்தோட முழு பலன்தான் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல உறவா பெரிய அதிர்ஷ்டமா மாறி வரப்போகுது. உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்க குலதெய்வத்தோட கருணையும் உங்களுக்கு இப்போ முழுசா கிடைக்க போற நேரம் இது. அதனால உங்க வீட்டுல நடக்கிற நல்ல காரியங்கள்ல எந்த தடையும் இனிமே வராது. ரொம்ப நாளா காசு இல்லாமலோ இல்ல வேற ஏதோ காரணத்தாலேயோ தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாமே இனிமே உங்க வீட்டுல ரொம்ப தடபடலாம் நடக்க போகுது. உங்களை பார்த்து பரிதாபப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க நிலைமையும் உங்க வீட்டு கல்யாண காட்சிகளையும் பார்த்து ஆச்சரியத்துல வாயடைச்சு போக போறாங்க. உங்க ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு கொடுக்கற அந்த புத்தி கூர்மைய இப்ப நீங்க ரொம்ப சரியான விதத்துல பயன்படுத்த ஆரம்பிக்கணும். உங்களுக்கு வரப்போற அந்த உறவு உங்களுக்கு ஒரு தூண்டுகோலா ஒரு பெரிய பக்கபலமா மட்டும்தான் பின்னாடி இருப்பாங்க. ஆனா களத்துல இறங்கி ஜெயிக்க வேண்டியது நீங்க தான். உங்க திறமை மேல உங்களுக்கே இத்தனை நாளா இருந்த சந்தேகம் எல்லாம் இப்போ காத்துல காணாம போயிடும். எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு அசுர வேகம் உங்களுக்குள்ள இருக்கும். இவ்வளவு நாளா ஒரு சின்ன வேலையை செஞ்சு முடிக்க நீங்க படுற கஷ்டம் எல்லாம் இனிமே இருக்காது. ரொம்ப சுலபமா ரொம்ப நேர்த்தியா எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிப்பீங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு நல்ல நேர்மறையான சக்தி இருந்துகிட்டே இருக்கும்.
இந்த நல்ல நேரத்துல உங்க மனசை முடிஞ்ச அளவுக்கு அமைதியா வச்சுக்கோங்க. உங்களோட அந்த அமைதி தான் உங்க எதிரிகளுக்கான மிகப்பெரிய ஆயுதம். யாருக்காவது உதவி செய்யணும்னு உங்க மனசுக்கு பட்டுச்சுன்னா எந்த கணக்கும் பார்க்காம செய்யுங்க. ஏன்னா இனிமே நீங்க கொடுக்க கொடுக்க உங்களுக்கான செல்வமும் நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்கா பிரபஞ்சத்தால திருப்பி கொடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்க போகுது. கடைசியா ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். மிதுன ராசிக்காரங்க, நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அனுபவிச்ச வலிகளுக்கும் இயற்கை கொடுத்த மிகப்பெரிய பரிசு தான் இந்த உறவு. இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்க நினைச்சதை விட பல மடங்கு சிறப்பா இருக்க போகுது. அந்த நபர் உங்க கைப்பிடிச்சு உங்க கூடவே நடக்கும்போது இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய மிடுக்கு உங்க நடையிலையும் உங்களோட பார்வையிலையும் தானா வந்துடும். உங்களை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து தூக்கம் இல்லாம தவிக்க போறாங்க. ஆனா நீங்க அவங்கள பத்தி ஒரு துளி கூட கவலைப்படாம உங்களுக்கான அந்த அழகான உலகத்துல ரொம்ப சந்தோஷமா சிறகடிச்சு பறக்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கும். இவங்க மனசுக்குள்ள இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருந்த ஆசைகள் எல்லாமே இனிமே ஒன்னொன்னா நிறைவேற ஆரம்பிக்கும். சொந்தமா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், சமுதாயத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு வரணும்னு நீங்க கண்ட கனவுகள் எல்லாமே அந்த ஒரு நபரோட வருகையால ரொம்ப சுலபமா நிஜமாக போகுது. உங்களுக்காகவே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு காட்டுற ஒரு ஜீவன் உங்க கூட இருக்கும்போது நீங்க எந்த சிகரத்தையும் தொட்டுடுவீங்க. பணத்தாலேயோ பதவியாலேயோ சாதிக்க முடியாத பல விஷயங்களை ஒரு உண்மையான அன்பால ரொம்ப சுலபமா சாதிச்சு காட்டிடுவீங்க. உங்களுக்கு பின்னால இருந்து அவங்க கொடுக்கற ஊக்கம் உங்களை பல மடங்கு பெரிய ஆளா இந்த சமூகத்துல மாத்த போகுது. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருட்டு முழுசா விலகி ஒரு பெரிய வெளிச்சம் நிரந்தரமா தங்க போகுது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் இனிமே நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்தை முழு மனசோட ஏத்துக்கிட்டு ரொம்ப தைரியமா உங்க பாதையில பயணிக்க ஆரம்பிங்க. இயற்கை எப்பவும் நல்லவங்களை கைவிடாதுங்கிறதுக்கு நீங்க தான் ஒரு மிகப்பெரிய உதாரணமா இந்த உலகத்துக்கு மாற போறீங்க. உங்களை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு நீங்க தான் இனிமே ஒரு பெரிய முன்னுதாரணம். உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த புது வசந்தம் எந்த குறையும் இல்லாம நிரந்தரமா நிலைச்சு நிக்கணும்னு நான் பிரபஞ்சத்துக்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்க குடும்பமும் இனி வர்ற காலங்கள்ல எல்லா வளமும் பெற்று ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழணும். உங்க முகத்துல இருக்கிற அந்த அழகான சிரிப்பு எப்பவும் மறையாம இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.